2010ஆம் ஆண்டு. அப்போது திமுக ஆளுங்கட்சி, அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி. அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மிரட்டல் விடுத்து அம்மா அவர்களுக்கு எதிராக மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள். அந்த போஸ்டரில் அம்மா அவர்கள் மதுரைக்கு வந்தால் திரும்பி செல்ல மாட்டார், மதுரைக்கு அம்மா அவர்கள் வரக்கூடாது என்று மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் போஸ்டர்களை ஒட்டி பெரிய மிரட்டல் எல்லாம் கொடுத்தார்கள். அதேபோல் ஜெயா டிவிக்கும் மிரட்டல் தொலைபேசிகள், மிரட்டல் கடிதங்கள் வந்து கொண்டிருந்தது. ஜெயா டிவியின் செய்தி பிரிவினர் இந்த மிரட்டல்களை பற்றி சின்னம்மா அவர்களிடம் சொல்லி அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். அம்மா அவர்கள் துணிச்சல், வீரம், கம்பீரம் இவற்றின் ஒட்டுமொத்த உருவம். அதனால் அம்மா அவர்கள், நான் மதுரைக்கு போய் தீருவேன், பொதுக்கூட்டத்தில் பேசியே தீருவேன், எது நடந்தாலும் எதிர்கொள்வேன் என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஜெயா டிவிக்கு மிரட்டல் எப்படி வர தொடங்கியது என்றால், ஜெயா டிவியின் அலுவலகத்தை வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம், அம்மா அவர்கள் மதுரைக்கு வந்தால் ஜெயா டிவியை ஒழிப்போம், இப்படி நிறைய மிரட்டல்கள் தொலைபேசி வாயிலாகவும் கடிதத்தின் வாயிலாகவும் வர தொடங்கியிருந்தது. இதுவும் அம்மா அவர்களுக்கு சின்னம்மா அவர்களின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மிரட்டல்கள் எல்லாம் கடந்து அம்மா அவர்கள் மதுரைக்கு சென்று பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்றும்போது, ஒரு எதிர்க்கட்சியின் தலைவி என்ற முறையில் என்னை நீங்கள் மிரட்டுங்கள், ஒரு எதிர்க்கட்சியை நான் நடத்துகிறேன் என்பதற்காக கழகத்தை மிரட்டுங்கள், ஜெயா டிவியை எதற்காக மிரட்டுகிறீர்கள், ஜெயா டிவியின் அலுவலகத்தை நீங்கள் தகர்த்து விடுவீர்களா, ஜெயா டிவியை நீங்கள் ஒழித்து கட்டி விடுவீர்களா, பார்க்கலாமா, ஜெயா டிவியை ஒழித்து கட்டிவிட்டால் என்னுடைய அரசியல் குரலை ஒழித்து விடலாம் என்று கனவு காண்கிறீர்களா, ஜெயா டிவி என் உயிருக்கும் மேலானது, நான் என்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிப்பது, என்னுடைய அரசியல் கரமாக நான் போற்றி புகழ்வது, அதன் மேல் நீங்கள் கை வைப்பீர்களா, பார்க்கலாமா என்று அம்மா அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார். எந்த மண்ணிலிருந்து அம்மா அவர்களுக்கும் ஜெயா டிவிக்கும் மிரட்டல் வந்ததோ அதே மண்ணில் நின்று கொண்டு கம்பீரமாக கர்ஜித்தார்கள் அம்மா அவர்கள். இப்படியெல்லாம் அம்மா அவர்களின் அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாக ஜெயா டிவி இருந்தது.